தமிழ் சினிமாவின் சிறந்த இயக்குநர்கள் பட்டியல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் எப்போவுமே இயக்குனர் சேரன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. ஆட்டோகிராஃப், தவமாய் தவமிருந்து, வெற்றி கொடிக்கட்டு, பாரதி கண்ணுமான்னு தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த பல முக்கியமான திரைப்படங்களை கொடுத்தவர் அவர். அவருடைய ஆட்டோகிராஃப் திரைப்படம் இப்போ சமீபத்தில் ரீரிலீஸ் ஆகிருக்கு தியேட்டர்ஸ்ல. ஆட்டோகிராஃப் திரைப்படம் குறித்த அந்த பல நினைவுகளை இப்போ ரீசெண்டாக பல இடங்கள் அவர் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அதில் முக்கியமாக இந்த திரைப்படம் கம்ப்ளீட்டா பிரபுதேவா அவர்களுக்காக பண்ணது. அடுத்ததான் இந்த திரைப்படம் விக்ரம் அவர்கள் கிட்ட போனுச்சு. விக்ரம் இந்த படத்தை கம்ப்ளீட்டா பண்றதா இருந்துச்சு. ஆனால் ஜெமினி திரைப்படம் அவருக்கு திடீர்னு கமர்ஷியலா பயங்கரமா ஹிட் ஆயிட்டதுனால நான் இப்போ கமர்ஷியல் ரூட்ல போக ஆரம்பிச்சிட்டேன், ஆக்ஷன் படங்களுக்கு இந்த படம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி விலகிட்டாரு. இப்படி ஒவ்வொரு ஆக்டரும் கைவிடவும் தான் வேற வழி இல்லாம அந்த படத்தை நானே பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை நிராகரித்த அந்த படத்தை கடைசி நேரத்தில் வேணாம்னு சொன்ன நடிகர்களை பத்தி பல இன்டர்வியூஸ்ல அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. இப்போ அதே மாதிரியான இன்னொரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. இது என்ன அப்படின்னா, தமிழ்ல பிக் பாஸ்ல ஒன் ஆஃப் தி சீசன்ல ஒரு கண்டஸ்டண்டா அவர் கலந்துகிட்டாரு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பிக் பாஸ்ல இருந்து எலிமினேட் செய்யப்பட்ட அவர் மேடையில கமல் சாரை சந்திச்சு பேசும்போது என்னுடைய அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போறேன், விஜய் சேதுபதி தான் ஹீரோ அப்படின்ற அப்டேட் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ சேரன் இயக்கத்தில் விஜய் சேதுபதியா புது காம்போவா இருக்கு. அந்த படம் எப்படி இருக்கும் ரசிகர்களும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த படம் கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. அதற்கான காரணத்தை சேரன் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல மனம் திறந்து பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த டைம்ல விஜய் சேதுபதி அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துட்டு இருந்தாரு. நான் அவருக்காக பண்ண கதையை அவர்கிட்ட சொன்னேன். அவரையும் கூட சேர்ந்து படம் பண்றதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருந்தாரு. படத்துக்கான வேலைகளை ஒரு பக்கம் ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இடைப்பட்ட நேரத்தில் அவர் அடுத்தடுத்த படங்கள் பண்ணி கொஞ்சம் வேற மொழிகள் எல்லாம் பெரிய ஆளா ஆயிட்டாரு. சரி, மனுஷங்க எப்பவும் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் போயிட்டு அவர்கிட்ட நம்பி ஓகே படத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இந்த முன்னாடி இருக்கக்கூடிய வேலைகள்லாம் முடிச்சுட்டு பேசினப்போ, இல்ல நான் இப்போ இந்த படம் பண்றதா இல்லை, எனக்கு இந்த கதை இப்போ செட் ஆகும் தோணல, என்னுடைய மார்க்கெட் பெருசாயிடுச்சு, நான் இப்போ உங்களோட படம் சேர்ந்து படம் பண்ணா சரியா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி தவிர்த்துட்டாராமா. ஸோ அப்போ தனக்கு இருந்த மனநிலையை சேரன் இப்போ அந்த வழியை ஷேர் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதிக்காக நான் எழுதின கதை ரொம்ப முக்கியமான படம், அது இல்லைங்கிறப்ப அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு அது மிகப்பெரிய ஏமாற்றம். கிட்டத்தட்ட அந்த படத்தை அவர் கடைசி நேரத்தில் வேணான்னு சொன்னதுனால மனநிலை பாதிக்கப்பட்ட இடத்துக்கு நான் போயிட்டேன். அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஒரு கதையை யோசிச்சு எழுதி அதை டெவலப் பண்ணி வச்சா திடீர்னு அந்த கஷ்டத்தை உணராமல் ஒருத்தர் அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சினிமாவில் கதையை நேசித்து வர்றவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி குறித்த தன்னுடைய அதிருப்தியையும் வருத்தத்தையும் அவர் இந்த இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு.